மார்னிங், காலை வணக்கங்கள். போன வீடியோவில் ரிஃப்ளெக்ஷன் பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. அந்த வீடியோ பார்க்கலன்னாக்க அதை பார்த்துட்டு பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, அது எப்படி செய்ய போகிறோம், ரொம்ப சிம்பிளாக அதுக்குண்டான வழிமுறைகளை இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னாக்க பிரதிபலிப்பு. எதோட பிரதிபலிப்பு? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், அவற்றை. நம்ம கண்ணாடி என்ன? நம்ம மனசு தான் நமக்கு கண்ணாடி. இதை செய்யறதுக்கு தகுந்த நேரம் என்ன? எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்மளோட பிஸியான வாழ்க்கையில் இதை செய்யறதுக்கான சரியான நேரம் இரவு நேரம், தூங்கும் முன்னர். தூக்க கலக்கத்தில் இல்லாமல் தெளிவாக உட்காந்துட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், அதாவது இந்த மாடெல்லாம் சாப்பிட்டு அசை போடும்ல, அந்த மாதிரி அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நினச்சி பார்த்து மெதுவாக அசை போடுறது. அந்த அசை போடும்போது நடந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு, எப்படி நம்ம கார்பேஜ்னு சொல்லக்கூடிய சுகாதாரமற்ற உணவு பண்டங்கள் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டுருவோமோ, அந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு நல்ல நிகழ்ச்சிகளை ஒரு முறை நினைவு கூறுறது. இந்த நினைவு கூறும்போது சில கேள்விகள். வாட் வேர் மை மோஸ்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் டுடே? இன்றைய தேதியில் எந்த நொடிகள், எந்த நிமிடங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த மகிழ்ச்சியான நேரம் ஞாபகம் வந்த உடனே அடுத்த கேள்வி, எப்போ, எங்க, நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அங்கே நானும் மூணு ஃப்ரெண்ட்ஸும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு அங்கே உள்ள ஒருத்தர் வந்தார். நானும் அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், வாங்க தனராஜ் சார், வாங்க வாங்க அப்படின்னு சத்தம் போட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அவரை கூப்பிட்டாரு. அதுக்கு பிறகு எனக்கும் அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தினோடனே அப்படியே எனக்கு ரொம்ப அப்படியே மகிழ்ச்சி, ஒரு மாதிரி சொல்ல தெரியாத மகிழ்ச்சி. அவர் கை கொடுக்கறதும் அவர் கையை விடவே இல்லை, அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னாக்க அவர் ஒரு தலை சிறந்த ஓவியர். அவரோட ஓவியங்கள்லாம் ரொம்ப அருமையாக, இயற்கையாக, தத்ரூபமாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஓவியங்கள் வரைஞ்சதில்லை, ஆனால் பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர் அந்த ஓவியம் வரைகிற கையை பிடிச்சிட்டு அப்படி குலுக்கும் போது எனக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. அப்படியே என்னென்ன சொல்லுது அவர்கிட்டே சொல்லிட்டேன் நான். அப்போ நான் என்ன செஞ்சேன், அது ஒரு அருமையான கண்டுபிடிப்பாக தெரிஞ்சிச்சு எனக்கு. இவரை பார்த்ததுனால எனக்கு ஏன் அந்த மகிழ்ச்சி, இன்றைய தேதியில் அங்கு நடந்த நிகழ்ச்சியில் வாட் இன்ட்ரெஸ்டட் மீ த மோஸ்ட். எவ்வளவோ பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அந்த தண்டராஜுங்கிற அந்த ஓவியர் வந்தார் பாருங்க, அவர் கையை பிடிச்சி குழுக்கணும் பாருங்க. அப்போ இருந்த நேரம், அப்போ இருந்த மகிழ்ச்சி. இது ஒரு ஹாபியை சார்ந்தும் இருக்கலாம், அதாவது பொழுதுபோக்காகவும் இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாகவும் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அதை நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதை கெட்டியா பிடிக்கும் போது நம்மளுடைய வயசு என்னவாக இருந்தாலும் அந்த துறையில நாம் முழுவதுமாக, நீங்கள் முழுவதுமாக பரிமணிக்க முழு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய ஃபிகர். அப்படி இருக்கக்கூடியவர் சின்ன வயசுல அப்படியே டிராயிங்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு வயது 60 ஆகும் போது திடீர்னு ஓவியத்துறையில் ரொம்ப நாட்டம் அதில் முழு மூச்சை இறங்கி தன்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஜாப், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் விடலை, அதோடு சேர்ந்து இந்த ஓவியமும் வரைகிறாரு. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஒவ்வொரு ஓவியமும் 25,000 ரூபா, 30,000 ரூபா, 50,000 ரூபா அப்படின்னு விலைக்கு போகுது. அந்த ரூபா விஷயம் ஒரு தனி விஷயம், ஆனால் அந்த ஒரு கலையை அவர் ரசித்து செய்கிறாரு. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 58, 59 வயசுல அதை செய்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதனால தான் அடுத்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, முதல் கேள்வி, இன்றைய தினத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்த நொடிகள், வினாடிகள், நேரம் எது? அப்போ நான் யாரோட இருந்தேன், எங்கே இருந்தேன், எப்போ இருந்தேன், அப்போ என்ன நடந்தது, அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதை நான் பார்த்தேன், அது வெறும் வாய், எதனால் அப்படி ஆச்சு, எப்படி, எதனால் அப்படி
நான் டிராயிங்னு ஒன்றும் ஓவியம்னு ஒன்றும் செஞ்சதே இல்லையே, கடந்த 10-15 வருஷத்துல ஒன்றும் அந்த மாதிரி நான் செஞ்சதே இல்லையே. ஆனால் அவர் தன்ராஜ்னு சொல்லி அப்படி கையை குலுக்குனதும் எனக்கு ஒரு 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 அப்படியே புல்லரிச்சு போச்சு. அது எதனால்? அதுக்கு மேற்கொண்ட கேள்வி, டஸ் இட் ரிமைண்ட் மீ அபவுட் சம்திங் ஆஃப் மை சைல்ட்ஹுட் டேஸ்? என்னோட சிறு வயசு குழந்தை பருவத்தில் நடந்த நிகழ்ச்சி ஏதோ அங்கே கனெக்ட் ஆகுதா அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுடைய நினைவுகள் 15 வருஷம் 20 வருஷம் பின்னோக்கி போகும். அப்படி பயணிக்கும் போது உங்களுடைய உண்மையான ஆவல்கள் தென்படும். இது ஒரு ஓவியங்கிறது உதாரணத்துக்கு சொன்னேன். வேறு உதாரணங்கள் சொல்லணும்னாக்க, பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அங்கே ஒரு பெரிய போட்டோவை பார்த்தார் ஒருத்தர், அப்துல் கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. அப்துல் கலாம் பத்தி படிச்சிருக்காரு. அவருக்கு ஞாபகம் வந்தது, பெரிய விமானி ஆகணும்னு அவரு முதல்ல ஆசைப்பட்டாரு. விமானி ஆக முடியல, அதுக்கு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. ஆனால் ஏர்ஃபோர்ஸே அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு பிரசிடென்ட் அளவுக்கு உயர்ந்தாரு. அதுக்கு முன்னால ஒரு விஞ்ஞானியாக அவர் பெரும் மகிழ்ச்சியுடன் பெரும் வெற்றிகளுடன் வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு சாதனம். அதாவது அதுக்காக எந்த பொருளுமே வேண்டாம், எல்லாம் அந்த பொருள் நம்ம மனசு தான். அதில் யோசிக்கும் போது இந்த ரிஃப்ளெக்ஷன் அசாத்தியமான வேலைகள் உங்களுக்கு செய்யும். என்னுடைய குழந்தை பருவத்தில் ஏதாவது இதில் கனெக்ஷன் இருக்கோ? அதுக்கு பிறகு does it connect to something of my deeper inner taste? உள்ள அப்படியே அமுங்கி இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்வம், ஆவல், ஒரு டேஸ்ட், ஒரு விருப்பம், அதோட வெளிப்பாடா இது அப்படின்னு தெரியும் போது, அப்படின்னு யோசிக்கும் போது பெரும் பெரும் கண்டுபிடிப்புகள் நிகழும். இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதாவது ஒரு 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னாக்க என்னால் முடிந்த வரை அதுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். கேள்விகள் கேளுங்க, இதே பேஜில் யூடியூப்பில் இதை மேற்கொண்டு எடுத்து செல்வோம். ஏன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பற்றி தானே அறிய உபயோகப்படும் ஒரு சிறந்த கருவி. இந்த கருவி பலருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப வெற்றிகரமான பல பேரோட வாழ்க்கையில் இந்த ரிஃப்ளெக்ஷன் பெரிதும் உதவி இருக்கு. உங்களுக்கும் நிச்சயமாக